going to learn about chapter 1 introduction. What is the internet? The internet or network of network is the largest computer network in the world that connects billions of computer users. The word internet comes from combination between interconnection and network. The network is a collection of computer and devices connected via communicating channel, and transmission media allows to share hardware, software, data, information. Generally, nobody owns internet. The vast collection of computer network which forms and act as the single huge network for transport of data and message across distance, which can be anywhere from the same office to anywhere in the world. வாட் இஸ் இன்டர்நெட்? இன்டர்நெட்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும் அல்லது டேட்டாஸை ஷேர் பண்ணியிருந்தால் தான் அதை இன்டர்நெட்டுன்னு சொல்கிறோம். இப்படி நெட்ஒர்க் ஆஃப் நெட்ஒர்க்கோட கலெக்ஷன்ஸை தான் இன்டர்நெட்டுன்னு சொல்கிறோம். இந்த இன்டர்நெட்டில் பில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுது. இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சேனல்ஸ், மீடியாஸ் இது எல்லாமே வேறையாக இருக்கும். கம்யூனிகேட்டிங் சேனல்னு சொல்லும்போது அந்த பிஎஸ்என்எல், ப்ராட்பேண்ட் கனெக்ஷன், ஐஎஸ்டிஎன் இந்த மாதிரியான சேனல்ஸ். டிரான்ஸ்மிஷன் மீடியான்னு சொல்லும்போது ஆப்டிக்கல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள், கோஆக்ஷியல் கேபிள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் மூலமாக டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஷேரிங் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லும்போது ஃபைல்ஸ், டேட்டா, இன்ஃபர்மேஷனை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டரை ஷேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இன்டர்நெட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்டர்நெட் மூலமாக எங்கேருந்து எந்த டிஸ்டன்ஸில் இருந்து வேணாலும் நம்ம டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட். ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட்டில் 1969 History of Internet. In 1957, Soviet satellite Sputnik was launched. The United States believe it is to be a great threat to its security. The United States started research in the area of mathematics, pure science, engineering under Department of Defense called DARPA. DARPA expansion, Defense Advanced Project Agency. Marshall M.C. Luhan proposed the idea of global village. Leonard Klevrock in 1961 proposed the concept of MIT. Leonard Klevrock of MIT proposed a concept of packet switching. Packet switching sends data in packet. If the packet is lost or corrupted, the receiving computer can request that only the missing packet be resent, not the entire data stream. In 1967, William Clark coined the term Interface Message Processor or IMP. IMP allow different types of computer to talk to each other. History of Internetல ஃபஸ்ட்டு 1957 சோவியத் யூனியன் சேட்டலைட் ஸ்புட்னிக்கை லான்ச் பண்ணாங்க யுனைடெட் ஸ்டேட்டில். அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணும்போது யுனைடெட் ஸ்டேட்டுக்கு இது ஒரு த்ரெட்டாக இருந்தது. இந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ணி டேட்டாஸ் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிடுவாங்கலான்னு எண்ணி பயம் இருந்து, அதனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் மேத்தமெட்டிக்ஸ், பியூர் சயின்ஸ், இன்ஜினியரிங் இவங்களை எல்லாரையும் வச்சு அந்த சேட்டலைட்டுக்கு ப்ரொடெக்ஷன் எப்படி கொடுக்கணுன்றத ப்ராஜெக்டை செய்ய சொல்லியிருந்தாங்க. அதை தான் நம்ம டார்பான்னு சொல்கிறோம். டிஃபென்ஸ் அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி. மார்ஷல் எம்சி லூஹன்ன்றவர் குளோபல் வில்லேஜ் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். லெனார்ட் கிளீவ்ராக்ன்றவர் 1966 அவர் எம்ஐடியில் வேலை பார்த்தவர். அவர் பேக்கெட் சுவிட்சிங் என்ற அந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். பேக்கெட் சுவிட்சிங்னா
நம்ம சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா அப்படியே சென்ட் ஆகிறதில்ல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறதா இருந்தால் அது அப்படியே ஃபுல்லாக சென்ட் ஆகிறதில்ல. அதை சின்ன சின்ன பேக்கெட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை பேக்கெட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி சென்ட் பண்ணும். நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டா ஏதாவது கரப்ட் ஆகிடுது அல்லது டெலீட் ஆகிடுது, ஏதாவது மிஸ்ஸிங்காக இருந்தால் இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் மூலமாக எந்த டேட்டா மிஸ்ஸிங்கோ அந்த மிஸ்ஸிங் பேக்கெட் மட்டும் சென்ட் பண்ணும். மொத்த டேட்டாவும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை இந்த கான்செப்ட் மூலமாக. 1967 வில்லியம் கிளார்க்குன்றவர் இன்டர்ஃபேஸ் மெசேஜ் ப்ராசஸர் என்ற அந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது மூலமாக கம்ப்யூட்டர்ஸ் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருந்து. அடுத்து in 1969 ARPANET Advanced Research Project Agency Network ran under a control program called Network Control Program. ARPANET consists of 4 computers at University of California at Los Angeles, Standard Research Institute, University of California at Santa Barbara, University of Utah. In 1972, Bob Kahn proposed the idea of open architecture for the Internet. In 1973, Bob Kahn and Winston Cerf developed TCP/IP, which stands for Transmission Control Protocol. 1969 ARPANET கண்டுபிடிச்சாங்க. ARPANETோட எக்ஸ்பென்ஷன் அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். இந்த ARPANEட்டை ரன் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராமோடைய நேம் நெட்வொர்க் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதை ஷார்ட்டாக NCPன்னு சொல்கிறோம். இந்த ARPANEட்டை ஃபஸ்ட்டு 4 கம்ப்யூட்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலில் இருக்கிறது. அடுத்து ஸ்டாண்டர்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் உள்ள சர்வரை கம்யூனிகேட் பண்ணாங்க. 3வது யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாந்தா பார்பராவில் இருக்கக்கூடிய சர்வரை கம்யூனிகேட் பண்ணியிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் யுத்தா, இந்த 4 இடத்துல உள்ள சர்வர்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணியிருந்து. 1972 பாப் கான் என்றவர் ஓப்பன் ஆர்கிடெக்சர் கான்செப்டை யூஸ் பண்ணார். ஓப்பன் ஆர்கிடெக்சர்னு சொல்லும்போது இன்டர்நெட்லேருந்து ஃப்ரீயாக சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணியிருந்தேன். 1973 பாப் கானும் வின்ஸ்டன் சர்ஃப் 2 பேருமா சேர்ந்து TCP/IP கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. TCP/IPயோட எக்ஸ்பென்ஷன் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். TCP handles the transmission of data and corrections of in-stream transmission error. IP handles the bundles of data into packet according to them and also function as the interface between local area network and internet and handles error where the data need to be resent. Each computer on the network has an unique IP address which has 4 parts. Each part begins between 0 and 225. Paul Mark Peter developed domain naming system. Domain naming system DNS. DNS handles only part of the address. Local gateway determine the specific computer to route the data packet. TCP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணோன்னா, நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டா கரெக்டான பாத் மூலமாக சென்ட் ஆகுதான்றதை ஐடென்டிஃபை பண்ணும். நம்ம எந்த ரூட்டர் வழியாக அல்லது எந்த கேட்வே வழியாக டேட்டா சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கேட்வே வழியாக சென்ட் பண்ணுதான்னு பார்க்கும். டிரான்ஸ்மிஷனில் ஏதாவது எரர் அக்கர் ஆனால் அதை ஆல்டர்னேட் பாத் மூலமாக சென்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணுன்னா, பண்டில்ஸ் ஆஃப் பேக்கெட்டில் அந்த டேட்டாவை பேக்கெட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவில் அந்த சோர்ஸ் மெஷினும் எந்த மெஷின் சென்ட் பண்ணுதோ அந்த சென்ட் பண்ணக்கூடிய மெஷினோடைய IP அட்ரஸ், எந்த மெஷினுக்கு ரீச் பண்ணுமோ அந்த டெஸ்டினேஷன்
மெஷினோட ஐபி அட்ரஸ் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனோட என்ன பண்ணும், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மூலமாக இன்டர்நெட்டுக்கு போகும். அந்த இன்டர்நெட் மூலமாக சென்ட் ஆகும்போது டேட்டா ஏதாவது லாஸ் மிஸ்ஸிங் இது மாதிரி ஆகும்போது எந்த டேட்டா கரப்ட் ஆகிடுதோ அந்த டேட்டாவை மட்டும் ரீசென்ட் பண்ணும். கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் தனி ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஐபி அட்ரஸில் 4 பார்ட் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் நம்பர் வந்து 0லேருந்து 255 இடையில ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பவுல் மார்க் பீட்டர்ன்றவர் டொமைன் நேமிங் சிஸ்டம் கான்செப்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணார். டிஎன்எஸ் மூலமாக ஐபி அட்ரஸோடைய பார்ட்டை ஹேண்டில் பண்ணும். லோக்கல் கேட்வே என்ன பண்ணோன்னா நெட்வொர்க்கில் வரக்கூடிய அந்த டேட்டா தன்னுடைய நெட்வொர்க்குக்கு உள்ளதை மட்டும் வாங்கி அந்த டேட்டா பேக்கெட்டை எந்த மிஷினுக்கு சென்ட் பண்ணணுமோ அங்கே சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் இன்டர்நெட் சர்வீசஸ் அண்ட் accessibility. Electronic mail, a server that help to send and receive message and attach file. Electronic mailing list, everyone subscribe to the list gets a message sent to the list. Usenet news group, electronic bulletin board service, real time communication, chatting, messenger, video conferencing, whiteboard, etc. File transfer protocol, a server that helps to send and receive files to and from file server. Telnet SSH, a remote login to other computer on internet, possibly anonymously. Gopher, this is an old menu driven document system which is now replaced by web. இன்டர்நெட் சர்வீசஸ் அண்ட் ஆக்சசிபிலிட்டியில் என்னெல்லாம் இன்டர்நெட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்குன்றத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் மெயிலை ஷார்ட்டாக இமெயில் சொல்கிறோம். இந்த இமெயில் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், மெசேஜை சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், ஃபைல்ஸு வீடியோஸ் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. எலக்ட்ரானிக் மெயிலிங் லிஸ்ட் என்ன பண்ணோன்னா அந்த சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் சந்தாதாரர்களோ இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக அந்த இன்ஸ்டன்ட் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். யூஸ்நெட் நியூஸ் குரூப்பும் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரானிக் புல்லட்டின் போர்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும். எலக்ட்ரானிக் புல்லட்டின் போர்ட் சர்வீஸுன்றது நம்ம நோட்டீஸ் போர்ட் மாதிரி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் உடனுக்குடன் தெரிகிறதுக்காக டிஸ்பிளே பண்ணக்கூடிய சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும். ரியல் டைம் கம்யூனிகேஷன்னா எங்கேருந்து வேணாலும் சேட் மூலமாக நேருக்கு நேர் மெசேஜ் மூலமாக சென்ட் பண்ணுறது, வீடியோ கான்ஃபரன்ஸ், இதே மாதிரி ஒயிட் போர்டில் வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்கும்போது கொஸ்டின்ஸ் டவுட் ஏதாவது கேட்குறது, இந்த மாதிரியான ரியல் டைம் கம்யூனிகேஷன்ஸை சர்வீஸ் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், எஃப்டிபி சர்வரும் எஃப்டிபி கிளைண்ட் மெஷின் மட்டும் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணி டேட்டாஸை சென்ட் பண்ணவும் ரிசீவ் பண்ணவும் முடியும். டெல்நெட் எஸ்எஸ்ஹெச், இந்த 2 டைப் ஆஃப் இன்டர்நெட்டில் வீட்டில் இருந்துக்கிட்டே எந்த நெட்வொர்க்கில் உள்ள கம்ப்யூட்டர்ஸை வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாக்டவுன் பீரியடில் நம்ம ஒர்க் அட் ஹோம் பண்ணுற மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸை டெல்நெட் எஸ்எஸ்ஹெச்சில் ப்ரொவைட் பண்ணுவோம். கோஃபர்ன்றது அந்த காலத்தில் மெனு டிரைவன் ப்ரோக்ராமாக இப்போ எப்படி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லாமே மெனுஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கோஃபரில் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அடுத்து வேர்ல்டு வைட் வெப், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் விச் ஆர் கனெக்டட் யூஸிங் ஹைப்பர்லிங்க் டு கிரியேட் எ வெப் லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர் ஆக்சஸ்டு த்ரூ இன்டர்நெட் பை அன் அட்ரஸ் கால்ட் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். வேர்ல்டு வைட் வெப்பில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணுறோம். ஹைப்பர் லிங்க்னால் இன்டர்நெட் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு டாபிக் ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போது நிறைய லிங்காக வருது இல்லையா, டெக்ஸ்ட் மெசேஜ், அது கீழே அண்டர்லைன் சிம்பிள் வரும். நீ அது பக்கத்தில் கர்சரை கொண்டு போகும்போது ஹேண்ட் சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். அந்த ஹேண்ட் சிம்பிள் வந்ததும் நீ அதை கிளிக் பண்ணும்போது அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த பேஜை தான் ஹைப்பர் லிங்க்னு சொல்கிறோம்.
இந்த ஹைப்பர் லிங்க் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள நிறைய டாக்குமெண்ட்ஸ் இன்டர்நெட் எல்லாமே இதில் வேர்ல்டு வைட் வெப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணுறது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டரை ஷார்ட்டாக யூஆர்எல் சொல்கிறோம். யூஆர்எல்ன்றது நம்ம ஒரு வெப் ப்ரௌசரை ப்ரௌஸ் பண்ணும்போது அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் அட்ரஸ் பாக்ஸ், அந்த அட்ரஸ் பாக்ஸில் வச்சு நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா, www.google.com யாஹூ இந்த மாதிரியான வெப் சர்வரோடைய நேம் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம யூஆர்எல் சொல்கிறோம். அடுத்தது இன்டர்நெட் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை இன்டர்நெட் dial-up connection is less expensive to use this. The computer should have a modem to connect to the phone system on a software that use the modem. The modem places a telephone call to the number provided by ISP. ISP supply 56K connection. K refers to the speed with which the information from the internet can travel, download the phone line into the computer. dial-up கனெக்ஷன் வந்து ரொம்ப சீப்பாக நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மோடமும் டெலிஃபோன் லைனும் யூஸ் பண்ணுறோம். மோடமோட எக்ஸ்பென்ஷன் மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன். மாடுலேஷன்னா நம்ம டெலிஃபோன் லைன் மூலமாக சென்ட் பண்ணக்கூடிய சிக்னல் வந்து அனலாக் சிக்னல்னால் வாய்ஸ் சிக்னலாக இருக்கும். அந்த டெலிஃபோன் லைன் மூலமாக போகிற அந்த வாய்ஸ் சிக்னல் கம்ப்யூட்டருக்கு வரும்போது அது டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரே சிக்னல் டிஜிட்டல் 01 ஃபார்மேட். இந்த மோடம் என்ன பண்ணோன்னா அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னல்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணி டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணும். இந்த மோடம் யார் ப்ரொவைட் பண்ணுவான்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஷார்ட்டாக ஐஎஸ்பின்னு சொல்கிறோம். இவங்க தான் இந்த மோடத்தை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த மோடத்தில் 56K கனெக்ஷன் இருக்கும். 56K கனெக்ஷன் சொல்லும்போது எவ்வளோ வேகத்துலேருந்து இன்டர்நெட் மூலமாக கம்ப்யூட்டர்லேருந்து ஃபோனுக்கும் எவ்வளோ ஸ்பீடில் இந்த டேட்டா சென்ட் ஆகுதுன்றதை கேல்குலேட் பண்ணுறது தான் கே ரிஃபர் பண்ணுது. ஹை ஸ்பீட் கனெக்ஷன் allow information to transfer quickly. There are 4 basic types of high speed connection. ஹை ஸ்பீட் கனெக்ஷன் வந்து இன்ஃபர்மேஷனை வித்தின் செகண்டில் ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ணும். இதில் ஹை ஸ்பீட் கனெக்ஷனை 4 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று digital subscriber link, send digital data through the existing phone to carry internet service. digital subscriber linkல இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் மூலமாக டேட்டாஸை கம்யூனிகேட் பண்ணும். அடுத்து கேபிள், இன்டர்நெட் சிக்னல் இஸ் கேரிட் டு டிவி கேபிள் நெட்வொர்க். இன்டர்நெட் கனெக்ஷனை கேபிள் மூலமாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது சேட்டலைட், கனெக்ஷன் நீட்ஸ் எ phone line to send information and receives data at high speed. சேட்டலைட் கனெக்ஷனுக்கும் ஃபோன் லைன் தான் தேவைப்படுது. இந்த ஃபோன் லைன் மூலமாக டேட்டாவை நம்ம ஹை ஸ்பீடில் சென்ட் பண்ண முடியும். இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க் is an international communication standard for sending voice, video and data over digital phone line or over normal telephone line. இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க் அவங்க என்ன மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மூலமாக வாய்ஸ் மெசேஜோ வீடியோவோ டேட்டாஸோ எது வேணாலும் நம்ம நார்மல் டெலிஃபோன் லைன் மூலமாகவே சென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் இன்டர்நெட், டெலிகம்யூட்டிங் அண்ட் ஆன்லைன் கான்ஃபரன்சிங், பிஸ்னஸ், advertisement and online shopping, news, jobs, software, government services, politics and national defense, electronic publishing, entertainment. Uses of internet மூலமாக என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ், ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. அடுத்து பிஸ்னஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், அமேசான் மாதிரி, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸ்
இன்டர்நெட் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அட்வர்டைஸிங் சொல்லும்போது ஃபோன் கனெக்ஷன் மூலமாக அந்த விளம்பரங்கள் பண்ணுறதும், ஆன்லைன் ஷாப்பிங் அமேசான் அந்த மாதிரியான கம்பெனிஸ் பண்ணுறது. அடுத்த நியூஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனு இன்டர்நெட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சாஃப்ட்வேர்ஸ் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கவர்மெண்ட் சர்வீசஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிக்க முடியும். அரசியல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன், இராணுவம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸும் இன்டர்நெட் மூலமாக கெட் பண்ண முடியும். அடுத்து எலக்ட்ரானிக் பப்ளிஷிங் சொல்லும்போது ஆன்லைனில் மேகசின், விக்கி, பிளாக்ஸ் இந்த மாதிரியான பேப்பர் பப்ளிஷிங் இது ஃபெசிலிட்டிஸும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. என்டர்டைன்மெண்ட் சொல்லும்போது ஆன்லைன் கேம்ஸ், வீடியோ, மூவிஸ் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இன்டர்நெட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு.